உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல அந்த கோர்வை பாடுங்க. தரம் போட்டு 3 பேருமே பாடுங்க. என்ன தாளம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? ஆ குகு தக்க தின்னதா குகு தக்க தின்னதா குகு தக்க தின்ன தகதனதும் 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 குகு தக்க தின்னதா குகு தக்க தின்னதா குகு தக்க தின்ன தகதனதும் 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 குகு தக்க தின்னதா குகு தக்க தின்னதா குகு தக்க தின்ன தகதனதும் இப்போ இது எத்தனை ஆவர்த்தனம் வந்தது? சவுண்டா சொல்லு. 4 ஆவர்த்தனம் வந்துச்சு. 4 ஆவர்த்தனம் கோர்வை. என்ன கொன்னேது இது பேர் என்ன? கோர்வை. எத்தனை ஆவர்த்தனம் கோர்வை? 4 ஆவர்த்தன கோர்வை. சரி, முதல் பாகம் எங்க வருது? சுண்டு விரல். 10 அக்ஷரம் சுண்டு விரல் வந்து வருது. 10 நம்ம 10 தா உப்பு தாக்கதேன்னு முதல்ல எங்க பதறாம பதில் சொல்லு. ஏன் முதல்ல எங்கேருந்து வருது? சமத்துல இருந்து ஆரம்பிச்சு அடுத்த இடத்துல 10வது இடத்துல சுண்டு விரல் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. ஃபர்ஸ்ட் பார்ட் எங்க முடியுது? சுண்டு விரல் வந்து. ரெண்டாவது பார்ட் எங்க ஆரம்பிக்குது? நடு விரல்ல இருந்து ரெண்டாவது பார்ட் ஆரம்பிச்சு எங்க முடியுது? அடுத்த ஆவரணத்துல கட்டல முடியுது. பாடி காமி. தா தா குகு கதின்ன தா குகு கதின்ன தா தா குகு கதின்ன தா குகு கதின்ன தா குகு கதின்ன தகதனதோம் தகதன லாஸ்ட் எங்க முடியுது? ரெண்டாவது தட்டுல. ரெண்டாவது தட்டுல முடிஞ்சு மறுபடியும் எங்க ஆரம்பிக்குது? ரெண்டாவது தட்டுல ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டாவது தட்டில் முடியுதா? ரெண்டாவது தட்டில் ஸ்டார்ட் ஆகுதா? ரெண்டாவது தட்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் எது எங்கே முடியுது? ஃபர்ஸ்ட் மடக்குல முடியுது. மடக்குல முடியுதா? தட்டில் முடியுதா? தட்டில் முடியுது. மடக்குல கார் ஸ்டார்ட் பண்ணுறது எங்கே? தெளிவாக தானே இருக்கிற. ஏன் ரெண்டாவது எங்கே? மூணாவது எங்கே ஆரம்பிக்குது? ரெண்டாவது தட்டு. பாடு, அங்கேருந்து பாடு. குக்கு தக்க தின்ன குக்கு தக்க தின்ன குக்கு தக்க தின்ன தகதனதோம் தகதன எங்கே முடியுது? சமத்திலே முடியுது. எங்கே ஆரம்பிச்சோமோ வந்து சமத்திலே முடிஞ்சிடுச்சா? இப்போ முதல் பாகம் எத்தனை அக்ஷரம் வருது? 10 அக்ஷரம் வருது. எப்படி 10 அக்ஷரம்? சொல்லு. எங்கே முடியுது வச்சு விரல வச்சு சொல்லு. எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுதுன்னு சொன்னீங்கல்ல. 10 அக்ஷரம் எப்படி? சமத்திலிருந்து ஆரம்பிச்சு சுண்டு விரல் விரல் விட்டு அச்சரம் விட்டு எண்ணி சொல்லு. 1 2 3 4 5 6 7 8 9 10. 10ல் முடிஞ்சிடுதா? மறுபடியும் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? நடு விரல். அப்போ அந்த நடுவில் ஒரு விரல் இருக்குது. அது என்னது? இந்த விரல் 4 கார்வை கொடுத்து. அப்போ அது ஒரு அக்ஷரம். புரியுதா? அப்போது இந்த கோர்வையினோட அளவு என்ன? 10 அக்ஷர கோர்வை. இது 10 அக்ஷரம் கோர்வை. 10 அக்ஷரம் கோர்வை 3 வாட்டி பாடினோன்னா நடுவில் ஒரு கார்வை கொடுத்தோன்னா எத்தனை ஆவர்த்தனம் வரும்? 4 ஆவர்த்தனம் வந்துடும். ஒரு 10 அக்ஷரம்னா 3 10 எவ்வளோ? 30. அப்போ நடுவில் 4 கார்வன்னா எத்தனை அக்ஷரம்? 2 அக்ஷரம். ஒரு 4 கார்வன்றது 2 அக்ஷரமா? 4 கார்வன்றது 1 அக்ஷரம். ஒரு அக்ஷரம் கார்வை கொடுத்தனால 32 அக்ஷரம் வந்துடுது. அப்போ 32 அக்ஷரம்னா ரெட்டைக்காலைக்கு இது ரெட்டைக்காலைக்கு வாசிக்கலாமா? ரெட்டைக்காலைக்கு வாசிச்சா எத்தனை அக்ஷரம் வரும்? 16 அக்ஷரம் வரும். ஆனால் அளவு வந்து 32. 16 அக்ஷரம் வரும். 16 அக்ஷரம் தான். அதுனா இது அளவு வந்து 32. நீங்கள் ஒரு அக்ஷரம் பாட சொல்ல 16 அக்ஷரத்துக்கு வரும். ஆனால் ஒரு இதுக்கும் 2 அக்ஷரம் அளவு வந்து 2. ரெட்டைக்கலைன்னு வந்துட்டாலே அது ஒரு அக்ஷரத்துக்கு 2 அக்ஷரம் கணக்கு தான். அது தாளம் வேணால் நம்ம 8 அக்ஷரம் சொல்லிக்கலாம். அளவு பார்த்தா 8. அது ரெட்டைக்கலைக்கு ஒரு அக்ஷரத்துக்கு எத்தனை சொல்லு? 8 சொல்லு.
அப்படின்னா ஒரு அக்ஷரத்துக்கு 8 சொல்லுன்னா அப்போ இது நீ பாடுறது இது ஒரு அக்ஷரத்துக்கு எத்தனை சொல்லு? 4 சொல்லு. அப்படின்னா டபுள் ஆகுனா 16 தானே? இப்போ இந்த 10 அக்ஷரம் கோர்வை இது எத்தனை அக்ஷரம் கோர்வை? 10 அக்ஷரம். இந்த கோர்வை வேற எந்தெந்த தாளத்துக்கு வாசிக்கலாம்? கண்ட சாப்புக்கு. கண்ட எப்படி கண்ட சாப்புக்கு? கார்வை வச்சு கார்வை கண்ட சாப்பு வாசிக்கலான்னு சொல்லிட்டேன். 10 அக்ஷரம் கோர்வை தான் நான் சொன்னேன். 10 அக்ஷரம் கோர்வைனா வேற கார்வை வேற வைப்பாங்களா? க- 10 அக்ஷரம் கண்ட சாப்பு வாசிக்கணும். ஒரு ஆவணத்துக்கு கண்ட சாப்புல 2 அக்ஷரம். 4 ஆவணத்திற்கு 10 அக்ஷரம். அப்போ இது ஒரு வாட்டி வாசிச்சா கண்ட சாப்புக்கு வந்துடும். கரெக்டா? கரெக்டு தானே? இப்போ திசர சாப்புக்கு வாசிக்கணும் இதை ஒரு வாட்டி. இப்போ நீ 3 வாட்டி கூட வாசிக்கலாம். என்னது 3 வாட்டி 3 வாட்டி கூட வாசிக்கலாம். இப்போ 3 வாட்டி பாதி தாளத்துக்கு நம்ம பாடணும்ல, அந்த மாதிரி திசர சாப்புக்கு பாடணும்னா எப்படி பாடலாம்? 10 ஆவணத்துக்கு பாடணும். திசர சாப்புக்கு இது வருமா? கார்வை எல்லாம் வரும். வரும். எப்படி? நான் 10 அக்ஷரம் போடுறதுனால அந்த 3 வாட்டி பண்ணால் 30 அக்ஷரம். திசர சாப்பில் ஒரு ஆவணத்திற்கு 3 அக்ஷரம். அதை 10 வாட்டி பேர் மல்டிப்ளை பண்ணும்போது 10 × 3 30 அக்ஷரம் வரும். அப்போ இந்த கோர்வையை எப்படி கார்வை இல்லாமல் வாசிச்சா 10 அக்ஷரத்துக்கு வந்துடும். அதான் 30 அக்ஷரத்துக்கு வந்துடும் 3 வாட்டி வாசிச்சோன்னா. கரெக்டா? வேற என்ன தாளத்துக்கு வாசிக்கலாம்? கார்வை வச்சு சொல்லு. கார்வை வச்சுன்னா சொல்லு, வைக்காமன்னா சொல்லு, எப்படி வேணாலும் சொல்லு. திசர சாப்புக்கு வாசணும். கார்வை வச்சு திசர சாப்புக்கு வாசணும். அதுதான் கார்வை வைக்காமே வந்துடுச்சே. வேற 6 அக்ஷரத்துக்கு வாசிக்கலாமா? எப்படி? 5 ஆவர்த்தனத்துக்கு வாசி. 5 ஆவர்த்தனத்துக்கு 6 அக்ஷரம்னா கூட 5 ஆவர்த்தனத்துக்கு வாசி. 5 30. அப்போ 5 ஆவர்த்தனன்றது ஒத்த கலையாக ஆயிடுதுல. இது 5 ஆவர்த்தனத்துக்கு வரும். அப்போ ஒத்த கலைக்கு தான் அது வரும். அப்போ ரெட்டை கலைக்கு வரணும்னா 6 அக்ஷரன்றது ஒரு ஆவர்த்தனன்றது 6 அக்ஷரம். அப்போ 5 ஆவர்த்தனன்றது அது ஒத்தப்படியில் முடியுதுல்ல. இப்போ ரெட்டைப்படியாக வரணும். இப்போ ஒத்தக்கால தாளம் போட்டால் தான் இந்த 6 அக்ஷரத்துக்கு வாசிக்க முடியும். ரெட்டைக்கால போட்டால் ஒரு ஆவரத்துக்கு 6 அக்ஷரம்னா ரெட்டைக்கலைக்கு எத்தனை அக்ஷரம்? 12 அக்ஷரம்ல. அப்போ அப்படியே 12 மல்டிப்ளை பண்ணுங்க. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா நான் கேட்குறது கேள்வி? உனக்கு புரியுதா இல்லையா? 6 அக்ஷரம் 5 ஆவர்த்தனம் 30 அக்ஷரம் வருதுன்னு சொல்லிட்டீங்க. ஒரு ஒத்த கலையில் தான் இப்போ அது வரும். ரெட்டைக்கலைக்கு வரணும்னா இன்னும் எத்தனை அக்ஷரம் சேரணும்? ஒத்த கலைக்கு 6 அக்ஷரம், ரெட்டைக்கலைக்குன்னா 12 அக்ஷரம் இருந்ததுன்னா இப்போ 12 அக்ஷரம் கூட்டு 12 வேற எண்ணுங்க. 12 எவ்வளோ? 24னா ரெட்டைக்கலைக்கு வருமா? 2 ஆவர்த்தனம். 24னா சரி. அடுத்தது 36. அப்போ 36னா ரெட்டைக்கலைக்கு பொருத்தமான தாளம். இப்போ ஆல்ரெடி இந்த கோர்வு எத்தனை அக்ஷரத்தில் உள்ளது இருக்குது? 10 அக்ஷரமா? 30 அக்ஷரமா? எந்த தாளத்துக்கு சொன்னது? இது ஆதி தாளத்துக்கு தானே சொன்னது. அதை தான் நீ சொல்லணும். எத்தனை அக்ஷரம்? 32 அக்ஷரத்தில் இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னது 36 அக்ஷரம். அப்போ மீதி எத்தனை அக்ஷரம் இருக்கு? 4 அக்ஷரம். இப்போ 4 அக்ஷரத்தை என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அந்த 4 அக்ஷரத்தை எப்படி கார்வையாக கொடுக்கலாம்? ஏற்கனவே அதில் ஒரு 4 கார்வை கொடுக்குறோம். அது கூட 8 கார்வை கொடுத்து ஒரு அக்ஷரம் கார்வையாக இருக்கு. அப்போ இன்னும் 3 அக்ஷரம். 3
மூணு அக்ஷரமாக கார்வே கொடுத்தா 36 வந்துடும். அப்படின்னா இந்த ஒரு கோர்வையை எத்தனை தாளத்துக்கு வேணாலும் வாசிக்கலாம். அது ஐடியா பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. புரியுதா? இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை மாதிரி தெரியாதவங்க நிறைய பேருக்கு இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை இப்போ அந்த 4 அக்ஷரம் இருக்குது. 4 அக்ஷரம் எத்தனை சொல்லு? 16 சொல்லு. அந்த 16 சொல்ல கார்வையாக தான் கொடுக்கணும்னு கிடையாது. நம்ம வேறு மாதிரி கூட அந்த கோர்வையில் கூட அமைச்சிக்கலாம். அந்த 16 கார்வை அந்த கோர்வையாக கூட நம்ம அமைச்சிக்கலாம். இப்போ அந்த 6 அக்ஷரம் போட்டு அந்த கோர்வை சொல்லுங்கள். ஜம்பத்தாளம். புரியுதா? நம்ம போட்டு பாடு. ரெட்டக்காலை போட்டு பாடு. பாடுறதும் நம்ம அந்த ஸ்பீடில் நீ தாளம் போட்டு நீ பாடுற மாதிரி பாடு. குகு தக்க தின்னதா குகு தக்க தின்னதா குகு தக்க தின்ன தகதனதோ தகதன தகதனதோ தகதன தகதன தகதனதோ தா குகு. எத்தனை கார்வை கொடுக்கணும்னு சொன்னீங்க? 12 கார். 12 கார்டு எப்படி கொடுக்கணும்? பாடுங்க. குகு தக்க தின்னதா குகு தக்க தின்னதா குகு தக்க தின்ன தகதனதோ தகதன தகதனதோ தகதன தகதன தகதனதோ துங்க துங்க தா குகு தக்க தின்னதா குகு தக்க தின்னதா குகு தக்க தின்ன தகதனதோ தகதன தகதனதோ தகதன தகதன தகதனதோ துங்க துங்க தா குகு தக்க தின்னதா குகு தக்க தின்னதா குகு தக்க தின்ன தகதனதோ தகதன தகதனதோ தகதன தகதன தகதனதோ. வந்துடுச்சா? இப்படி தான் ஒரு கோர்வையும் எல்லா தாளத்துக்கும் எப்படி வாசிக்கலான்றது சில மேத்தமெட்டிக்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் சிம்பிள். இதை தாண்டி ஆன் த ஸ்பாட்டில் பண்ணி வாசிக்கிறதுக்குலாம் நிறைய ஐடியாஸ் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு போக போக புரியும். புரியுதா? இப்போ இந்த கோர்வை ஆதி தாளத்தில் திசரம் மிசரம் சொல்லிவிடுங்க. ஆதி தாளத்தில் சொல்லுங்க. கண்ணம் பாட்டிங்களா? அடுத்தது திசரம் பாடுங்க. அடுத்தது பாடுங்க. அதுக்கு பேர் தான் திசரம் சொல்லுவாங்க. ஆதி தாளம் போட்டு அடுத்தது பாடிடுங்க. ஒத்த காலை போட்டு பாடுங்க. ரெட்டை காலையிலையும் பாடலாம் வரும். இப்போ ரெட்டை காலை போட்டு பாடுங்க திசரம். தாத்தக தினதும் தாத்தக தினதும் காலைல பொங்கலா கரெக்டாக பாடு. taka dina takun taka dina takun taka dina tatakana tum tatakana tatakana tum tatakana 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 tum takun taka dina takun taka dina takun taka dina tatakana tum tatakana tatakana tum tatakana 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 tum takun taka dina takun taka dina takun taka dina tatakana tum tatakana tatakana tum tatakana 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 tum. அடுத்தது பாடுங்க. ஒத்தகலை போட்டுட்டு பாடுங்க. தகதின 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 தடி தகதன தடி தகதன தடி தகதன தடி தகதன தடி தகதன தடி தகதன தகதின 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 தடி தகதன தடி தகதன தடி தகதன தடி தகதன தடி தகதன தடி தகதன takadina 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 tadi takadana tum tadi takadana tadi takadana tum tadi takadana tadi takadana tadi takadana tum. இந்த மாதிரி இதில் நிறைய வாசிட்டே போகலாம். இதில் எவ்வளோ சொல்லு கொடுத்து வாசிக்க முடியும்? நேற்றுனா சொல்லு சொன்னேன். த குக்கு தக்க தின்ன த குக்கு தக்க தின்ன த குக்கு தக்க தின்ன குந்திர கிடக்குதா குந்திர கிடக்கு தக்க கிடக்குதா குந்திர கிடக்கு தக்க கிடக்கு கிடக்குதா ता कुकु तक दिन ता कुकु तक दिन ता कुकु तक दिन कुंदर कता कुंदर कता कता कुंदर कता 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 ता कुकु तक दिन ता कुकु तक दिन ता कुकु तक दिन कुंदर कता कुंदर कता कता कुंदर कता कता இந்த மாதிரி எவ்வளவு நாள் இதில் வாசிட்டு போகலாம். ரூபத்தால் திசரை சாப்புக்கு வாசிக்கணும்னா எப்படி வாசிக்கணும்? இதை 3 வாட்டி கார்வே திசரை சாப்புக்கு. திசரை சாப்புன்னா 3 அக்ஷரத்துக்கு எப்படி வாசிக்கலாம்?
ஆதி தாளத்துக்கு கார்வையோட பாடணும். திசர சாப்புக்கு கார்வை இல்லாம சவுண்டாக சொல்ல. கார்வை இல்லாம எப்படி கார்வை இல்லாமல் கண்டினியூஸா அப்படியே பாடணும். 3 வாட்டி பாடினா வந்துடும். கண்ட சாப்புக்கு கண்ட சாப்பு கார்வை இல்லாம 3 வாட்டி பாடணும். பாடினாலும் அதுக்கும் வந்துடும். ஏன்னா அதனுடைய அக்ஷரம் 10 இல்லை, அதனால் அதனுடைய உருவம் அதுக்கு வந்துடும். திசர சாப்புக்கும் வந்துடும். இப்போ 6 அக்ஷரத்துக்குன்னா கார்வை அதிகமாக 12 கார்வை கொடுக்கணும். ஏன்னா நடுவில் ஒரு அக்ஷரம் கார்வை கொடுத்துக்கிறோம். மறுபடியும் 36 அக்ஷரம் இல்லை, இது 32 அக்ஷர கோர்வை தானே அப்படின்னு சொல்ல ஒரு 4 அக்ஷரம் சேர்த்து கொடுத்துட்டோன்னா 2 அக்ஷரம், சாரி 2 அக்ஷரம் இதில் 2 அக்ஷரம் அதில் கொடுத்துட்டோன்னா வந்துடும். இன்னும் அதுக்கப்புறம் இன்னும் எல்லா தாளத்துக்குமே இதில் எவ்வளோ ஈஸியாக வாசிக்கலான்ற மெத்தட்லாம் இருக்குது. இதில் இதெல்லாம் போக சொல்கிறேன் உங்களுக்கு.